வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு பிஇசிஏலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதே மாதிரி பிஇசிஏலேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வேறு நோட்டிஃபிகேஷன், இது வேறு நோட்டிஃபிகேஷன். ரெண்டுலேயுமே போஸ்ட் வந்து வேறு வேறையாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் நினச்சிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வேறு. இது வந்து ஒரு மினி ரத்னா கம்பெனி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அட்வைசர் லீகல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேட், அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் 55 to 65. மினிமம் 55, மேக்ஸிமம் 65 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி நல்ல சேலரி தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது செகண்ட் போஸ்ட் அட்மின் அசிஸ்டன்ட் கம் ஸ்டெனோகிராஃபர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். மினிமம் டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ். ஸோ 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் டைப் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். ஹையர் முடிச்சிருந்தா தான் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 25, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 40,000 கொடுக்குறாங்க. வாக்கின் இன்டர்வியூ தான், எந்த வித எக்ஸாமும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ டேட் வந்து May 29. விருப்பப்பட்டால் நீங்கள் May 29 போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். மார்னிங் 10 AM வந்து இன்டர்வியூ நடக்குது. எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா NIB, நேஷனல் ஆட்டோமோட்டிவ் போர்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஃப்ளோர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், ICIT கேம்பஸ் 2, செக்டர் 11, IMT மென்சூர், குர்கான். இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் அட்டன் பண்ணுங்கள். மூணாவது போஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டெக் சர்வே. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்க தெரியணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக எனக்கு சேஞ்சஸ் தெரியல. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் மினிமம் 25, மேக்ஸிமம் 30. 40,000 ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்டர்வியூ லொகேஷன் சேம் தான். உங்களுக்கு அதே இடத்துல போய் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். சேம் டேட். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. பிஇசிஐல அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். www.becil.com. இதுதான் பிஇசிஎலோட அஃபீஷியல் வெப்சைட். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்தவித எக்ஸாமுமே இல்லை. உங்களை ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 26/5/2024. நீங்கள் விருப்பப்பட்ட 26, அதாவது May 26 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை பார்த்துடலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஜென்ரலில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா 885 ரூபா நீங்கள் கட்டணும். ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 885. நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ப்ளஸ் 590. ஸோ நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 1500 பக்கம் நீங்கள் கட்டணும். அடுத்தது ஓபிசிக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 885, அடிஷ்னலாக இன்னொரு போஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அது கூட 590. அடுத்தது SC/STக்கு 531 ஒரு போஸ்ட்டுக்கு. அது கூட இன்னொரு போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் 354. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 885, இன்னொரு போஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அது கூட 590. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 885 ஒரு போஸ்ட்டுக்கு ப்ளஸ் 590 இன்னொரு போஸ்ட் அப்ளை பண்ணால். இடபிள்யூஎஸ்க்கு வந்து 531 ஒரு போஸ்ட்டுக்கு, இன்னொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணால் ப்ளஸ் 354. ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த போஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.